வணக்கம். கரூர் பிரச்சார கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணையானது உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில ஐபிஎஸ் பிரவீன்குமார் தலைமையிலான குழுவினர் கரூர் வந்தடைந்திருக்கின்றனர். விரைவில் விசாரணையை தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதியன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். அதில் குழந்தைகள் உட்பட 41 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். தமிழக அரசு சார்பில் இது தொடர்பான வழக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையத்துக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில அந்த குழுவானது தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்திருந்தனர். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தடை செய்ய வேண்டும் என்று சிபிஐ அமைக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கினை விசாரித்த உச்ச நீதிமன்றம் கடந்த 13ஆம் தேதி அன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. கரூர் வழக்கு விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணை நடத்த இந்த குழுவானது கரூர் வந்தடைந்திருக்கின்றனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில அமைந்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகையில தான் இந்த சிபிஐ அதிகாரிகள் தங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையிலான ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் மற்றும் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவினர் கரூர் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. கரூர் வந்துள்ள சிபிஐ அதிகாரிகளிடம் எஸ்ஐடி வசம் உள்ள ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இன்றோ அல்லது நாளையோ விசாரணையை துவங்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல கேள்விகள், பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல எழுப்பப்பட்ட நிலையில சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டன. அதிகாரிகள் தங்களுடைய ஒர்க்கை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பிறகு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது.